இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் எல்லாரையும் நான் வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தின்படி, தேவனால் எல்லாம் கூடும். கர்த்தர் எதை வேண்டுமானாலும் நமக்காக செய்ய முடியும். அண்ட சராசரத்திலும் அவரால் செய்ய முடியாத அதிசயமான காரியம் ஒன்றுமே இல்லை. சகோதர சகோதரிகளே, நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் இப்பொழுது இருக்கிற எந்த பிரச்சனையும் குறித்து கவலைப்பட வேண்டிய தேவையில்லை. எந்த பிரச்சனைகளையும் நமக்கு வெற்றியாக மாற்ற முடியும். எந்த ஒரு நோயையும் கர்த்தர் சுகமாக்கி நமக்கு நீடித்த ஆயுசு நாட்களை தர முடியும். எந்த ஒரு பண கஷ்டத்திலிருந்தும் நம்மளை விடுதலை செய்து கடன்களை எல்லாம் அடைத்து வருமானங்களை பெருக செய்து பணக்காரிகளாய் மாற்ற முடியும். எந்த ஒரு பாவத்திலிருந்தும் நம்மை விடுதலை செய்து பரிசுத்தத்தின் மேல் பரிசுத்தத்தில் வளர செய்ய முடியும். தேவனால் எல்லாம் கூடும். இந்த ஒரு வெளிப்பாட்டை நாம் பெற்றுக்கொண்டால் கர்த்தர் எதை வேண்டுமானாலும் நமக்கு செய்ய முடியும் என்கிற அந்த எண்ணம் நம் மனதில் தோன்றும். சகோதர சகோதரிகளே, கர்த்தர் எனக்கு செய்வாரா? பாருங்கள், வேதத்தில் விசுவாசிக்கிறவனால் எல்லாம் கூடும் என்று கர்த்தர் எழுதி வைத்திருக்கிறார். நாம் கர்த்தரை விசுவாசிக்கிறவர்களாய் இருக்கிறோம். அப்பொழுது நம்மால் எல்லாம் கூடும். எந்த பிரச்சனையிலிருந்தும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நாம் விடுதலை அடைய முடியும். மற்றவர்களை விடுதலை ஆக்க முடியும். அதே போல் எந்த நோய்களில் இருந்தும் கர்த்தர் நம்மளை விடுதலை செய்து நல்ல சுகம்பல நீடித்த ஆயுசு நாட்களை கர்த்தர் கொடுப்பார் என்பதை விசுவாசித்து அந்த நல்ல சுகமான நீடித்த ஆயுசு நாட்களை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். பலர் கடன் பிரச்சனைகளில் பல கஷ்டங்களை அனுபவிக்கிறார்கள். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், ஐஸ்வர்யத்தின் தேவனாகிய இயேசு கிறிஸ்து நம்முடைய கடன்களை எல்லாம் அடைத்து வருமானங்களை பெருக செய்து நம்மளை பணக்காரர்களாய் மாற்ற முடியும். தேவனால் எல்லாம் கூடும். உலக மனுஷி எல்லாரையும் ரட்சிக்க தேவனால் கூடும். மாம்சமான யாவர் மேலும் நான் என்னுடைய பரிசுத்தாவியை ஊற்றுவேன் என்று எழுதி வைத்திருக்கிறார். அவர் சொல் தவறாத தேவனாய் இருக்கிறார். இப்பொழுது நீங்கள் இருக்கிற எந்த நெருக்கடிகளில் இருந்தும் கர்த்தர் உங்களை விடுதலை செய்து சுகமான நீடித்த சமாதானமான வாழ்க்கையை கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பார். இதை நாம் விசுவாசிக்கும் பொழுது நாம் அதை அனுபவிக்க முடியும். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் இருக்கிறார். ஆதலால் இயேசுவே, உங்களால் எல்லாம் முடியும், உங்களை விசுவாசிக்கிறவர்களுக்கும் எல்லாம் முடியும் என்று நீர் வேதத்தில் எழுதி வைத்திருக்கிறேன். அதன்படி கர்த்தர் எங்களுடைய பிரச்சனைகளை எல்லாம் நீக்கி ஒரு சமாதானமான வாழ்க்கை கொடுத்து எங்கள் வாழ்க்கைகளில் தேவையான எல்லா ப்ரமோஷன்களை கொடுத்து நல்ல படிப்புகளை கொடுத்து எங்களை ஆசீர்வதித்தள்ள வேண்டும் ஜெபிக்கிறோம். வாலிபர்களை ஆசீர்வதிங்க, நல்ல படிப்புகளை கொடுத்து நல்ல வேலைகளை கொடுக்க வேண்டும் என்று நான் கருத்தாய் ஜெபிக்கிறேன். கர்த்தருடைய நாமம் மகிமை அடைவதாக. எங்களால் தேவனுக்கு மகிமை உண்டாகும்படி தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவுக்குள் ஆம் என்றும் ஆமேன் என்றும் இருக்கிறது. அருமையான சகோதர சகோதரிகளே, நீங்கள் தேவனுடைய வாக்குத்தத்தத்தை பிடித்து கர்த்தாவே உங்களால் எல்லாம் முடியும் என்பதை நான் விசுவாசிக்கிறேன், தயவு கூர்ந்து எங்களுக்கு வெற்றிகளை தாங்க என்று நீங்கள் கேட்டீர்களானால் நான் இன்று முதல் உங்களை ஆசீர்வதிப்பேன் என்ற வாக்குத்தத்தத்தின்படி ஆசீர்வாதங்கள் நமக்கு தொடர்ந்து கிடைக்கும். உங்கள் ஜீவனுள்ள நாட்களெல்லாம் நன்மையும் கிருபையும் உங்களை தொடரும். ஜெபிப்போம்.
அன்பு மகா பரிசுத்தம் நிறைந்த எங்கள் அருமை பிதாவே, இயேசு கிறிஸ்துவை நாமத்தாலே ஜெபிக்கிறோம். தேவனால் எல்லாம் கூடும் என்ற வார்த்தையின்படி எங்களுக்கு எல்லா நன்மைகளையும் உங்களுக்கு செய்ய முடியும் என்பதை நாங்கள் விசுவாசிக்கிறோம். ஆண்டவரே, இயேசு கிறிஸ்துக்குள் நாங்கள் வெற்றியுள்ள வாழ்க்கை வாழும்படி விசுவாசிகளால் எல்லாம் கூடும் என்ற வாக்குத்தத்தத்தை விசுவாசித்து நாங்கள் அநேக அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்து கோடி கோடியான ஜனங்களை ரட்சிக்கவும், சுகமாய் வாழவும், நீடித்த ஆயுசு நாட்களோடு சமாதானத்தோடு வாழவும் கர்த்தர் கிருபை செய்ய வேண்டும் என்று கருத்தாய் ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவை நாமத்தாலே விசுவாசத்தோடு ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். அன்பான தேவ பிள்ளைகளே, உங்களை நான் இயேசு கிறிஸ்துவை நாமத்தாலே ஆசீர்வதிக்கிறேன். இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவர்கள் இதை சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து செய்திகளை, கர்த்தருடைய செய்திகளை பார்க்கவும், அதை விசுவாசிக்கவும், கர்த்தருடைய நன்மைகளை எல்லாம் பெற்றுக்கொள்ளவும் கர்த்தர் உங்களுக்கு கிருபை செய்ய வேண்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். Praise the Lord. God bless you all.